சரி, ஓகே, பாயசம் கொடுங்க முதல்ல. சார் நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டை விட நமக்கு வந்து சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு காரணம் என்ன சார்? இருங்க சார், நான் உங்களுக்கு பாயசம் கொடுங்க. நீங்கள் அப்புறம் பேசுங்க. இதை மாட்டேங்க, அது கொடுத்துருவோம். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்காங்க. கும்பகோணத்தில் ஏகப்பட்ட ரெசிபிகள் பார்க்குறோம். இன்றைக்கி இந்த சேமியா பால் பாயசம் சமையல்னு சொன்னாலே மத்தியான சாப்பாடு வடை பாயச சாப்பாடா அப்படின்னு தான் கேட்பாங்க. வடை பாயச சாப்பாடு, வடை பாயச சாப்பாடுனால ஸ்பெஷல். அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி சேமியா பால் பாயசம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீட்டில் பண்ணுற அந்த பக்குவமே இருக்காது. சேமியா பால் பாயசம் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஏன்னா பாலே யூஸ் பண்ணாமல் பண்ணுற பக்குவம் தான் இன்றைக்கி இந்த சேமியா பால் பாயசம். பால் கிடையாது, பால் பவுடரில் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ரொம்ப ஒரு ஈஸி பேட்டர்ன் இது. இது வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்து எந்த திருமணத்துலேயும் சரி, எந்த நிகழ்வுலையும் சரி, இந்த பாயசத்தை விரும்பி இன்னொரு கப்பு கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடாதவங்க கிடையவே கிடையாது. பால் பவுடர் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதே இடத்துல இந்த பால் பவுடர் யூஸ் பண்ணும்போது சேவிங் என்ன? நீங்கள் பாலை 50 ரூபாய்க்கு வாங்கி இதில் கொதி வாங்கி அதை ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காஸ்ட் வைஸ் செலவாகும். அதே மாதிரி டைம் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப எக்கானமி. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து பாயசத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அது மட்டும் இல்லை, சேமியாவை எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த சேமியாவை அப்படியே வறுத்த சேமியா தானே அப்படின்னு அப்படியே சமைச்சிங்கன்னு சொன்னாக்கா அதில் ஒரு குழகுழப்பு இருக்கும். இது நான் செய்கிற மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கல்யாண மண்டபத்தில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி ப்ராப்பராக மண்டப ஸ்டைலில், கல்யாண மண்டபத்து ஸ்டைலில் பண்ணுற இந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நாம் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமாச்சு நான் இந்த ஃபீல்டு வந்து. இந்த 24 வருஷமாக இந்த ரெசிபியை வந்து நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. நம்ம செய்கிற அந்த ஈவெண்ட்டில் வந்து சாப்பிட்றவங்க, சார் எல்லாத்த விட அந்த பால் பாயசம் எக்ஸலன்ட் சார், நீங்கள் மில்க் மேட் சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா, அந்த ரிச், அந்த சேமியா பாயசம் சாப்பிடும்போது அந்த ஒரு ரிச் நம்ம கொடுக்க சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இன்றைக்கி இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தரவாங்கன்னா திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான். அவர்கிட்ட தான் இந்த ரெசிபி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கேன். ஸோ என்ன காரணம் நீங்கள் வந்து இந்த பாலுக்கு பதில் வந்து இந்த பால் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு வந்து அந்த ராஜான்னு சொல்லிட்டு ஒரு குருநாதர், அந்த பையன் அவர் இறந்துட்டார், இப்போ இல்லை. அவர் சொல்லி கொடுத்த மெத்தட் இது. ஈஸி வேயில் 10 நிமிஷத்தில் அந்த பாயசத்தை செஞ்சு வெளில கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு டேஸ்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த பாயசம் சொல்லும் போது எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு, காஞ்சி திராட்சை வறுக்கிறதுக்கெல்லாம் வந்து நெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மகிட்ட இருக்க இந்த கோல்டுன்னு கேட்டிருக்கீங்க, ஏன் என்ன காரணம்? நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. நானுமே வந்து முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் தான் வறுப்பேன். ஆனால் வந்து சேமியாவை பொரிக்கிறது மட்டும்தான் ஆயில். இது ஆயிலில் தான் பொரிக்கணுமா? நெய்யில் பொரிக்கலாம். நம்ம வந்து ஒரு எக்கானமி பேஸ்லேயோ இல்லை வந்து உடனே பண்ணணுங்கிறதுக்கோ ஆயில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எல்லா ஈவெண்ட்லேயும் வந்து வடை இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த ரெசிபி. ஆமாம். அப்போ வடைக்கு நம்ம என்ன செய்வோம், எப்படியா இருந்தாலும் அதில் வந்து பியூர் எண்ணெய், அப்போ தான் ஃப்ரெஷ் எண்ணெய் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது முதல்ல சேமியாவை பொரிச்சு எடுத்துருவோம். பொரிச்சு எடுத்துருவீங்க? வறுக்கிறது, பொரிச்சு எடுத்துறது. அப்படியா? இது புது மெத்தடாக இருக்குது. ஆமாம். ஆனால் எல்லா கவர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வறுக்கப்பட்ட சேமியாங்கிற விஷயம் போட்டிருக்கும். அந்த மாதிரி அவங்க வறுத்தது வந்து இப்போ நீங்கள் இந்த சேமியாவை அப்படியே வறுத்த சேமியா தானே அப்படின்னு அப்படியே சமைச்சிங்கன்னு சொன்னாக்கா அதில் ஒரு குழகுழப்பு இருக்கும். இதை நான் செய்கிற மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த சேமியா யூஸ் பண்ணுவோம், பர்டிகுலராக வந்து பாயசத்துக்கு வந்து இந்த மாதிரி சேமியா தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா விஷயங்கள் இருக்கா? இந்த பால் பாயசத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ட்ரூ சேமியா யூஸ் பண்ணுறேன். அந்த ட்ரூ சேமியா வந்து இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. நம்ம பொரிச்சு எடுத்து மறுபடியும் நம்ம அதை வந்து சேமியா பாயசமாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சு. அப்போ தேவையான பொருள் சொல்கிறீங்களா? அவசியம். சேமியா பால் பாயசம் தேவையான பொருட்கள்: 10 நபர்களுக்கு சேமியா வந்து 100 கிராம், ஜீனி 200 கிராம், ஏலக்காய் தேவையான அளவு, முந்திரி 25 கிராம், திராட்சை 25 கிராம், நெய் 50 கிராம், ஆயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம இங்கே செய்கிற அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் 80 நபர்களுக்கு நம்ம செய்கிறோம். ஆனால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற பொருள் அளவோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் 10 நபர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, டன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக சார். என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் வைக்கணும். நம்மக்கிட்ட இருக்க இந்த கோல்டு வினர் தானே உங்களுக்கு தரேன்.
நம்ம வீட்டில் இதுவே வந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம இப்படி அதிகமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணோன்னா அப்போ கொஞ்சமாக ஊற்றி வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணலாமா? அதான் அது அந்த மாதிரி வறுத்தோம்னாக்க சரியாக வறுபடாது. ஏன்னா நம்ம நினச்சிக்குவோம் அது வறுத்துருச்சு. இப்போ இதில் ஃபுல்லாக டிப் ஆகிடுது. அதில் டிப் ஆகிறதுக்கு இடம் கிடையாது. இல்லை, ஓகே, என்டையர் இடமும் அதில் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதில் வந்து ஃப்ரீ ஆகாது. ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் 100 கிராம் நீங்கள் 10 பேருக்கு நீங்கள் வறுக்கும்போது அதோட கடினம் இருக்காது. நீங்கள் இந்த எண்ணெய் வந்து எதுவுமே ஆகாது. மறுபடியும் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். அதே டைமில் இந்த சேமியை பொரிச்சு இருக்கும்போது எண்ணெய் அதிகமாக அதில் ஒட்டுருச்சுன்னா அப்போ பாலில் வந்து மிதங்கும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. ஸோ அந்த பக்குவத்துக்கும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படி ஃப்ரை பண்ணும்போது. கண்டிப்பாக, சரிங்களா? கண்டிப்பாக சார். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது எப்படி ஃப்ரை பண்ணி காமிக்கிறீங்க? ஏன்னா கலர் மாறணுமா மாறக்கூடாதா, எப்படி என்ன விஷயம்? ஆமாம் சார், இந்த எண்ணெய் வந்து கொதிநிலைக்கு போகக்கூடாது. இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த எண்ணெய் கொதிநிலைக்கு ஒரு 20% முன்னாடியே நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி போடணும். அதாவது மிதமான சூடில் இருக்கும்போது. மிதமான சூடில் இருக்கும்போது. அப்படி சப்போஸ் நம்ம கூடுதல் சூடு வச்சு பொரிச்சோம்னு சொன்னால் சேமியா வந்து கருப்பாயிடும். கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால் கலர் மாறாமல் இருக்கணும்னாக்கா அந்த ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி அவர் போடும்போது ஏன் இப்படி சுற்றி போடுறீங்க, என்ன விஷயம்? இதை பிரித்து போடும்போது அந்த ஸ்பேஸ் வந்து கிடச்சிடும், எல்லா பக்கமும் அது பொரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம மொத்தமாக போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது பேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மொத்தமாக இப்படி இருக்கும். ஓகே, புரியுது. இப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே எண்ணெய் உள்ளே பூந்து அதை வேக வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. இப்போ இதை நம்ம பிரித்து போடும்போது அந்த ஸ்பேஸ் கிடச்சிடும். அதுக்குள்ளே அந்த சுட்ட எண்ணெய் உள்ளே போகும்போது எல்லா இடமும் ஃப்ரை பண்ணி போடும்போது ஈவனாக போட்டு. ஃபைன். ஓகே, இப்போ இந்த சேமியா எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற நிறைய விஷயங்கள் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரெகுலராக பண்ணுற அந்த பாயசத்துக்கும் இந்த பாயசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த எண்ணெய் சட்டி கீழே இறக்கிற வேண்டியது. ஓகே, இப்போ இதில் இருக்கிற எண்ணெய் வந்து வடிஞ்சு கீழே அந்த தட்டில் இறங்கிடும். இந்த மாதிரி. ஆமாம், இறங்கிடும். ஓகே, அது இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வைக்க அது எண்ணெய் இறங்கிட்டு தான் இருக்கும். ட்ரை ஆகிறது ஒரு 1 hour முன்னாடி நம்ம பொரிச்சு வச்சோம்னு சொன்னோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ இதை இறக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடுறோம். இதை வந்து இப்போ பெருசாக இருக்குது. டம்ளர் வச்சு நசுக்கணும்னு சொன்னோம்னாக்கா எல்லாமே வந்து தூளாயிடும். இப்போ இது வந்து நல்லா தூளாக உடச்சிட்டு காமிக்கிறேன். இந்த தூள் பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதில் வந்து வெந்நீர் நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம். சுடு தண்ணி ஊற்றுறோம். ஏன் வெந்நீர் ஊற்றுறோம் அப்படின்னு பச்சை தண்ணி விடலாம். ஒரு ஷார்ட் பீரியடில் அதை பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய பிளான். அதை பண்ணுறதுக்கு அப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டர் நமக்கு ரெடியாக இருந்ததுன்னா இதில் கொடுத்தோன்னா உடனே வெந்துடும். ஹாட் வாட்டர்லாம் பச்சை தண்ணி கூட விடலாம். ஆனால் பச்சை தண்ணி விட்டால் அந்த தண்ணி கொதிக்கிற வரையும் நம்ம உட்காந்துரும். அதாவது அந்த தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றும் போது ஒன்று ஒட்டும் போது வந்து வெந்து வர டைமில் ஒட்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து அது ஸ்டிக்கே ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் சுடு தண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ தண்ணி ஊற்றும் போது இதுக்கான மெஷர்மெண்ட் நான் வச்சுருக்கேன். ஏன்னா பால் போடுற கரைச்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு நபர் நம்ம பால் பாயசம் நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் 100 ml கணக்கு. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் 100 கிராம் நம்ம வந்து சேமியா சொல்லியிருக்கிறோம். இந்த 100 கிராம் சொல்லும்போது 100 ml அப்படி கணக்கு போட்டோம்னு சொன்னால் 1 லிட்டரு. 1 லிட்டர் தண்ணி நம்ம சொன்ன அளவுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி சரியாக சொல்ல போனால் இதில் ஒரு 600லேருந்து 700 கிராம் தண்ணி வச்சா தண்ணி மீதி 300 ml வாட்டர் அளவு கரைச்சிக்கிறோம். அதான் விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 100 கிராம் சேமியா நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 100 ml தண்ணி தேவை. அப்போது அந்த சேமியா வந்து வறுத்து முடிச்ச பிறகு ஒரு 60 ml வாட்டர் அங்கே யூஸ் ஆகுது. மீதி 40 ml வாட்டர் வந்து அந்த பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இதான் விஷயம். சரி, ஓகே, டன். இப்போ இது வெந்த பிறகு தான் அந்த பால் பவுடர் கரைச்சி ஊற்ற போகிறோம். வெந்த பிறகு ஜீனி ஆட் பண்ணிட்டு இந்த அடுப்பில் அதோட வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பால் பவுடர் கரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த பால் பவுடரோட இந்த மிக்சரை வந்து தூக்கி அதில் ஊற்றி. ஓகே, அந்த பால் பவுடர் கரைச்ச பக்கத்து சொல்கிறீங்க, எப்படி கரைக்கிறோம், என்ன விஷயம்? இப்போ நீங்கள் 100 கிராம் 50 கிராம் போட்டு கையை விட்டு கரைச்சிங்கன்னு சொன்னால் பாதி பவுடர் கையிலேயே ஒட்டிட்டு போயிடும். அதுக்கு ஈஸி வே என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மிக்சியில் வந்து பால் பவுடரை கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணியை கொட்டிட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னு சொன்னால் நல்ல ஐடியா. ஈஸியாக வந்து அது வந்து பிளெண்ட் ஆகிடும்.
பிளெண்ட் ஆகிடும், நம்ம யூஸ் பண்ணுறது ஈஸியாக. சரி, இப்போ இது நல்லா வேகணும், அதுக்கப்புறம் தான் சக்கரை போடுறோம், ரைட்டா? ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ அந்த வெந்த பக்குவத்தை நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் வந்து சக்கரை போட்டால் கரெக்டாக சொல்லி அது நான் வீட்டில் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த சேமியா வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. அந்த தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த சேமியா கீழே இருக்கும், வெந்த பிறகு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி பக்குவோம். ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா சார் நல்லா வந்துருக்கும், எப்படி ஸ்டிப்பாக நிற்காது. ஓகே, அந்த சேமியா வந்து ஸ்டிப்பாக நிற்காது, தனித்தனியாக தெரியும். தனித்தனியாக தெரியும். ஓகே, ஃபைன். இதுதான் அதோட பக்குவம். இப்போ நம்ம இதில் ஜீனி சேர்த்துடலாம் சார். ஜீனி இந்தாங்க. 1 மடங்கு நம்ம வந்து சேமியா எடுத்தோம்னு சொன்னால் 2 மடங்கு ஜீனி, இதுதான் கால்குலேஷன். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். ஆமாம், இல்லை அது 100 கிராம் எடுக்கிறோம், 200 கிராம். ஓகே, நம்ம 100 கிராம் சொல்லியிருக்கிறோம். ஓகே, 200 கிராம் ஜீனி வேணும். இப்போ இந்த சீனி போட்ட பேர் தான் பால் பவுடர் போடணுமா? அது கரையணும். ஆமாம், ஜீனி கரைஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போது அந்த பால் போடுற ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா அப்படின்னா நேராக இருக்க ஆரம்பிச்சு கெட்டியாகிடும். அப்படி கெட்டியானா நல்லா இருக்காது. அதனால தான் வந்து சார் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சீனியை போட்டு அந்த தண்ணியிலே, அந்த சுடு தண்ணியிலே வந்து லைட்டாக மெல்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து இது போட ஆரம்பிக்கும். இதாங்க அது கண்டிப்பாக சார். சேமியா ரவா இதுக்கு ஒரு தன்மை உண்டு. நம்ம ஒரு பதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தளதலான்னு இருக்குன்னு இறக்கி வைப்போம், நேரம் ஆக 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 அது வந்து டைட்டாகும். இது வந்து சேமியா பாயசத்துலேயும் உண்டு. நம்ம இது உடனே லைனுக்கு கொடுத்தோம்னு சொன்னோம்னாக்கா லிக்விடாக இருக்கும். நேரம் ஆகிடுச்சின்னு சொன்னால் டைட் ஆகிடும். அப்படி டைட் ஆகிடுச்சுன்னா கையில் பால் இருந்தால் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படின்னா டபுள் பாயில் வந்துருந்தால் ஒன்றாவாது. ஆமாம், ரைட்டுங்களா? எஸ். இப்போ பால் பவுடரை ஊற்றிடலாமா? இல்லை சார், ஜீனி ஃபுல்லாக கரையணும். கரைஞ்ச பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பால் பவுடர் காட்டும். பால் பவுடர் விட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றி அந்த பாயில் பண்ணோம்னு சொன்னோம்னாக்கா ஒரு மாதிரி தெரியாது. சார் இப்போ இது நல்லா வெந்துருச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஜீனி போகிறதுக்கு முன்னாடி அதோட பக்கம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஜீனி கரைஞ்சோன்னு ஒரு மாதிரி ஒரு கலர். அதே மாதிரி ஆமாம், சேமியாவோட கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்பியாக இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் இதில் நோட் பண்ணிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சேமியா ஃபஸ்ட்டு தண்ணியில் வேக வைக்கும் போது அப்படியே கெட்டியாக எல்லாம் தண்ணியோட சேர்ந்துருக்கும். ஆனால் சக்கரை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உதிரியாக தனித்தனியாக வரும். இது நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப நேரம் அதே மாதிரி ஜீனியை போட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வரக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு நல்ல 2 கொதி வந்தனால ஜீனி கரைஞ்சிருச்சுங்கிறது அடையாளம், நிப்பாட்டிடலாம். சரி, ஓகேடா. இப்போ வந்து இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகேடா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றுறோமா? ஆமாம், அப்படி குக் பண்ண விடாதா? திருப்பி தேவையில்லை. ஓகே, ஃபைன். கரைச்சி வச்சிருக்க பால் பவுடர். எஸ். ஓகே, பால் பாயசம் ரெடி. பால் பாயசம் ரெடி, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் தாளிச்சு போட்டுருமா? அவ்வளோ தாலி டன். இப்போ மாற்றியாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம நெய் தேவையான அளவு நெய் போகிறோம். ஸோ அந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுக்கிறதுக்கு தேவையான. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. ஸ்பூன் வேணுமா உங்களுக்கு? போதும். போதுமா? ஓகே, இதுக்கப்புறம் முந்திரி திராட்சை. நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்களா கண் திறந்து வைக்கிறீங்களா? இல்லை, நான் கண்ணு தந்தேன். அப்போ முந்திரி எவ்வளோ வருதுன்னு தெரியும் எனக்கு. நமக்கு முந்திரி அதிகமாக எவ்வளோ போட்டாலும் போகுதுன்னு சொல்ல மாட்டார் தலைவர். இன்னும் கொஞ்சம் பாயசத்தில் சேமியோட கம்மி பண்ணிங்க, முந்திரி கம்மி பண்ணுங்க. இல்லை, நானுமே என்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட தான் சொல்லுவேன். அந்த ஒரு கப்பில் நம்ம வந்து பாயசம் கொடுக்குறோம். அந்த கப்பு பாயசத்துக்கு வந்து ஒரு நபருக்கு ஒரு முந்திரியாவது குறைஞ்சது போகணும். ஓகே, ஓகே. அதே மாதிரி தான் திராட்சை. சரி, ஓகே. திராட்சை இதில் போட்டுருமா? ஸோ இது வறுக்க வேண்டியதில்லை, எப்பவும் போல் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் வறுக்கிறீங்க. ஆமாம், அப்படி தான் பழகிருக்கேன். சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ முந்திரி போட்டுருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணிடலாம் சார். நான் சைடில் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் சார் பாயசம் என்ன தான் செஞ்சாலும் கடைசியில் அடுப்பு வச்சது நான் தான். சார் நெய் போய் ரெடி ஆகிடுச்சு சார். ஓகே. நெய் காஞ்ச பிறகு நம்ம முந்திரியை போட்டோம்னா முந்திரி செவந்துடும், ஆனால் உள்ளே வேகமானா வேகாது. ஸோ இப்போ இதில் என்ன ஆகுனாக்கா அந்த நெய் சூடாகும் போது அந்த முந்திரியும் சேர்ந்து சூடாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திராட்சை பார்த்தீங்கன்னா பாருங்க முடிச்சு வந்துச்சு பாருங்கள். இது வந்து நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு, முந்திரியும் வறுபட்டுச்சு, திராட்சையும் வந்துடுச்சு. அவ்வளோதான். மாற்றிடலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்தாங்க. சார் இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. இதில் வந்து பொரிச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக வந்து எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் ஃப்ளேவர், இந்த ஃப்ளேவர் தான் அது வந்து நம்ம
இன்னும் முக்கியமான பொருள். அது சாப்பிடணுங்கிற எண்ணத்தை தோன்ற ஒரே ஒரு விஷயம் இந்த ஏலக்காவோட வாசம் தான். சரி. இப்போ நம்ம இதை போட்டுட்டு கொதிக்க விட்டோம்னு சொன்னோம்னாக்க இந்த வாசம் வந்து அதுக்குள்ளே இருக்காது. இது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இல்லை, இது உண்மை. இது அதனால் இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக ஏலக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் இல்லை பாயாசமாக இருக்கட்டும் இதில் போட்டாலும் கடைசியாக போட்டு இருக்குங்க. அவ்வளோதான். ஓகே ஓகே. நம்ம இப்போ ஏலக்காய் தூள் சரி, ஓகே. சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அவ்வளோதான் சார். எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு லஞ்சே இன்னைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிடிக்காதா சார்? ஐயோ, பார்த்தீங்களா? அப்பா, அந்த சேமியா உதிரி உதிரியா, அந்த ஏலக்காவோட வாசம். இன்னொன்று எனக்கு ஒரு டவுட் இருந்தது, எண்ணெயில் வறுத்து போடும்போது அந்த சேமியாவில் அந்த எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்குமான்னு. ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக மேலே அந்த நெய் மட்டும்தான் நம்ம போட்டது இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனால் இந்த எண்ணெய் வந்து காயாமல் நீங்கள் சேமியா உள்ளே போட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த எண்ணெய் கண்டென்ட் வந்து வெளில வராது. அந்த எண்ணெய் வந்து இதில் மிதக்கும். அந்த அந்த வறுக்கிற பக்கம் ரொம்ப பக்குவமாக அதை நம்ம செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது சார் சொன்ன மாதிரி அதில் அந்த எண்ணெயோட ஸ்மெல் அதில் கண்டிப்பாக இருக்கும். அப்பா, கூட கொஞ்சம் ஜவசி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். வெரி நன்றி. வெல்கம் சார். நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷனாக தரமாக நல்ல ஒரு சைவ சாப்பாடுக்கு கண்டிப்பாக வந்து சக்தி கிருஷ்ணன் சாரை வந்து தாராளமாக கூப்பிடலாம். இந்த பாயசம் நம்ம பண்ண விதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு நல்ல ரெசிபி இது. சும்மா இருக்கும்போது நம்ம சாயங்காலத்தில் சாப்பிட்றதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். காஃபி டீ அதுக்கு பதிலாக கூட அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாக நம்மள்ட்ட சேமியா இருந்தால் போகிறோம், அதுக்கு உண்டான பொருள்கள் இருந்தால் போகிறோம், அடுத்த 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்கிற மாதிரி இது ஒரு விஷயம். நான் கற்றுக்கிட்ட விஷயம்தான் இது. இதை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்குறேன். என்னுடைய ஆஃபீஸ் வந்து நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9441619229. இன்னொரு நம்பர் 9360300884. தேங்க்யூ. வெல்கம் சார். நீங்கள் சொல்கிறதுக்குள்ள நான் பாயசத்தை பாதி முடிச்சுங்க பாருங்கள். நன்றி நன்றி. ஆல்மோஸ்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி பருப்பு நீங்கள் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு கப்புக்கு ஒரு முந்திரி சொன்னேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட லக்கு வந்து ஒரு 10 முந்திரி கிட்ட வந்தது. ரேலி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ. பை. டேக் கேர். தேங்க்யூ.